ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா இந்தியன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹெல்த்தான நல்ல டேஸ்டியான வாழைப்பூ வடை செய்கிறது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வாழைப்பூ வடை செய்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அது கூடவே கடலைப்பருப்பு 1.25 கப்பு எடுத்துருக்கேன். அதனால் தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை நம்ம வந்துட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்குவோம். வாழைப்பூவை அதுக்குள்ளேயும் நம்ம ஆஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். வாழைப்பூவை ஆஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வாழைப்பூவை போட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்போம். வாழைப்பூ வந்துட்டு சின்ன சின்னதாக வெட்டியும் வாழைப்பூ வடை செய்யலாம். ஆனால் அது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். 2 வயசு குழந்தைங்கலேருந்து கொடுக்கணும். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டோம்னா பயப்படாமல் கொடுக்கலாம். அதுக்காக தான் நான் வாழைப்பூ வந்துட்டு வேக வச்சு வடை செய்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குங்க, அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கடலைப்பருப்பை ஊற வச்சதை எடுத்து நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகா, 2 வெள்ளைப்பூடு, 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு அது கூட மீதம் இருக்கிற கடலைப்பருப்பு போட்டு சீரகமும் சேர்த்துக்குங்க. அது கூட மீதம் இருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு அரைச்சி அதையும் மாவாக எடுத்துக்குவோம். அப்புறம் வேக வச்சு எடுத்த வாழைப்பூவையும் சேர்த்து அரைச்சி அதையும் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பிணைஞ்சு எடுத்துக்குவோம். அது கூடவே அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கொத்தமல்லி தழை வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி இந்த இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் குழந்தைங்க இருக்கிறனால இது மட்டும் போட்டு செஞ்சாவே வாழைப்பூ கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் ஆனோடனே ஆயில் சேர்த்துக்குவோம். நல்லா எண்ணெய் சூடாயின பிறகு வடையை தட்டி தட்டி போட்டுக்குவோம். அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் பொரித்து எடுத்துக்குவோம். திருப்பிட்டு பொரித்து எடுத்துக்குவோம். கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வேகணும். உள்ளக்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வெளியே மட்டும் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும், உள்ளக்க வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வாழைப்பூ வடை அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இது நம்ம வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, வாழைப்பூ வடை ரெடி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.